நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதையில் அரசு பேருந்தை வழிமறித்த 2 காட்டு யானைகளால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். Light up on the side, இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வில்லியம் வழங்க கேட்கலாம். வில்லியம், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் அடர்ந்த வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும். இந்த மாவட்டத்தில் வனப்பகுதிகளில் ஏராளமான யானைகள், சிறுத்தை, புலி, கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளது. சமீப நாட்களாக இந்த வனவிலங்குகள் தண்ணீர் மற்றும் குடிநீர் உணவு தேடி கிராம பகுதிக்குள் வருவது வாடிக்கையாகிவிட்டது. குறிப்பாக யானைகள் கிராம பகுதிகளுக்கு செல்லும் சாலைகளில் மேய்ச்சலில் ஈடுபடுவதோடு போக்குவரத்துக்கு இடையூறாகவும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் மாயா என்னும் கிராமத்திலிருந்து உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தது. 27வது கொண்டை ஊசி வலைப்பகுதியில் வரும்போது 2 காட்டு யானைகள் அந்த அரசு பேருந்தை வழிமறித்துள்ளது. குறிப்பாக நீண்ட நேரமாக அந்த யானைகள் வழிவிடாத கட்டத்தில் தொடர்ந்து இந்த பேருந்தை யானைகள் தாக்கப்பட்டது. அப்பொழுது ஓட்டுநர் சாதுரியமாக பேருந்தை நீண்ட தூரம் பின்னோக்கி இயக்கிச் சென்றார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரை மணி நேரம் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீண்ட நேரத்துக்கு பின்பு வனப்பகுதிக்குள் யானை சென்றவுடன் அரசு பேருந்து வழக்கம் போல் உதகைக்கு இயக்கப்பட்டது.